நில்லு நான் யார் தெரியுமா? யாரோ ரவுடி மாதிரி இருக்கு. உன்னை பெத்தவனு நான் தாண்டியவா? அப்படியா? உங்க அம்மா சொல்லல? எங்க அம்மா யாருன்னு தெரியுமா? கல்யாணி. எங்க அம்மா பேர் தெரிஞ்சவங்க எல்லாரும் எங்க அம்மாவுக்கு புருஷன் ஆயிட முடியாது. சத்தியமா சொல்றேன், உங்க அம்மாவுக்கு தாலி கட்டுவன் நான் தான். இவ்வளவு காலமா எங்க போயிருந்தீங்க? அது ஏன் கேக்குற? ஒரு வெட்டி பையில கொலை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஜெயில இருந்த, போன வாரம் தான் வெளியே வந்தேன். இப்ப யார கொலை பண்ண வந்திருக்கீங்க? நீ என்ன பேசுற? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். பொருட்டு நம்ம ஊருக்கு போலாம். இனிமே நீங்க அம்மா கிட்ட இருக்க வேணாம். அவ்வளவுதான் ஒரு குஜராத்திக்காரன் புருஷனா கழிச்சிட்டாங்க. மரியாதையா பேசு. எங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை தவறா பேசுன உன்னை கொலை பண்ணிடுவேன். அவனே வந்து ஏங்க யாரு நீங்க? ஆபீஸ் போற பொண்ணு கிட்ட என்ன கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு யாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். பெரியவாள் நீங்க யாருன்னு தான் இன்னும் எனக்கு தெரியல. பெரியவங்களை பத்தி உலகம் போதையா புரிஞ்சுக்க. அட போய. ஆண்டி படிச்சுட்டேன். ஏன் ஆண்டி நாள் பூரா படிக்கிறீங்களே, கண்ணு வலிக்காதா? பக்கத்து வீட்டு கதையெல்லாம் கேட்டு சலிச்சு போய்தான் இந்த புத்தகத்துல கதை படிக்க ஆரம்பிச்சேன். என்ன பக்கத்து வீட்டு கதை? பிஸ்கட் சாப்பிடுமா? இல்ல முதல்ல சொல்லுங்க. பிஸ்கட் சாப்பிடுமா சொல்லுங்க. உங்க வீட்டு கதை தான். அதை விட ஒரு பெரிய கதை வேணுமா என்ன? அசிங்கமான கதை. என்ன அசிங்கமான கதை? சும்மா ரெடி. ஆண்டி உங்ககிட்ட நாங்க கதை புத்தகம் வாங்க வரமே தவிர கதை கேட்க வரல. கொஞ்சம் இருக்கா நான் பேசுறேன். நீ எதுக்காக பேசுற? இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல உங்க மனசுல இருக்கிற கதையை சொல்லிடுங்க. என்ன என்ன கதை? நான் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்சுக்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, அந்த குஜராத்துக்காரர் கதை தான். இருக்காரு. இப்ப என்ன அதுக்கு? நீ அவருக்கு தான் பிறந்தியா? என்ன சொன்னீங்க? பொறுமையா இருமா. உங்க அம்மாவை அவர் தான் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஊர் பூரா சொல்றாங்களே. கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. எங்க அம்மா ஒண்ணு வயிற்று பழப்புக்காக சோரம் போறவங்க இல்ல. நான் சம்பாதிக்கிறேன், எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நான் சோறு போடுறேன். யாரு தயவுலயே நாங்க இல்ல. வேணும்னா புஸ்தகம் வாங்க பக்கத்து வீட்டுக்கு போவோமே தவிர வயிற்று பழப்புக்காக யார் வீட்டுக்கும் போக மாட்டோம். உண்மையை சொன்னா உனக்கே இப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருது? எது எது உண்மை? எது உண்மை? அது சரி, ரொம்ப கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அது சரி, இத்தனை வருஷமா அந்த வீட்லயே ஏன் குடியிருக்கீங்க? வேற வீடே கிடைக்கலையா? எங்க தலையெழுத்து, எங்க விதி. அதுதான் இந்த கதை. நான் சொன்னேன் கதையா? அம்மாடே பாடி போலாம், பாடி போலாம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? இனிமே இவகிட்ட என்ன பேச்சு போ. கேட்டுட்டு வரேன், சும்மா இரு. ஏம்மா அம்மாடே, உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? ஏன் அவசியம் சொல்லணுமா? இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. சிங்கப்பூர்ல இருக்காரு. சிங்கப்பூர்ல எத்தனை வருஷமா இருக்காரு? 4 வருஷமா இருக்காரு. 4 வருஷமா? அவர் இங்க வரலையே. வருஷம் பூரா யாரோ என்ஜினியர் சொல்லிட்டீங்க, அடிக்கடி வந்துட்டு போறாரு. அவருக்கும் உங்களுக்கும் என்ன பேசுவீங்களே? 60 வயசாச்சு, தலையெல்லாம் டை. சிங்கப்பூர் உன் தலைக்கு வேணா மை பூசிக்கோ, மத்தவங்க மூஞ்சில வேணாம். இது என்ன இன்ஜினியர் வாங்கி கொடுத்ததா? கடைசியா சொல்றேன், நாம இந்த வீட்டை விட்டு உடனே போய் ஆகணும். இல்ல இந்த குஜராத்திக்காரன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். ஆமா, உங்க அம்மா நல்லவங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஆனா சுத்தி உள்ளவங்களுக்கு இல்லையே. சொல்லு. தெருவுல இறங்கி நடந்தா நாங்க எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்ல முடியும்? நாங்க என்ன ஆம்பளைங்களா வாய்க்குசாம பேசுறவங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு? எங்களால என்ன செய்ய முடியும்? அழுகிறது தவிர. சரி, வீட்டை விட்டு போய் என்ன செய்யலாம்? பிச்சை எடுக்கலாம். பிச்சை போடுறவங்க ஒரு ஆம்பளையா இருந்தா அப்பவும் மத்தவங்க தப்பா தானமா பேசுவாங்க. அப்ப 3 பேரை சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கோ. நாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப அறுத்து கூறு போடுற டாக்டர் ஒரு ஆம்பளையா இருந்தா அதையும் ஒரு கதை கட்டி தானே பேசுவாங்க. அப்ப இந்த இடத்த விட்டு போக வேண்டாம். நமக்கு வந்து அம்மா நிரந்தரமா இருக்கணுமா? நாம ஊருக்கு பயந்து வாழ நினைச்சா தகப்பனும் மகனும் சேர்ந்து கழுத வைக்க போன கதையாத்தான் ஆகும். நம்ம மனசுக்கு எது உண்மை நியாயம்னு படுதோ அதைத்தாமா செய்யணும். நியாயம்? இந்த நியாயம் உண்மையைத்தான் யாருமே நம்பலையே. அப்போ நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் கெட்டவ, ஏன்னா இன்னொருத்தனை புருஷனா அடைஞ்சிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல? இப்ப சொல்றேன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் உங்க அப்பாவுடைய பாலிய சிநேகிதர்.
உங்க அப்பா என்ன கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்தினப்போ இவர்தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. என் கூட பிறந்த சகோதரரா தான் நினைக்கிறேன். யாராரோ பேசுறத கேட்டுட்டு எங்கிட்ட பஞ்சாயத்துக்கு வர்றீங்களே. பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து. இந்த ஊர்க்காரங்க முன்னால நாங்க 2 பேரும் அவமானப்பட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தேவைனா இந்த வீடு எங்களுக்கு தேவை. அது உங்களுக்கு இஷ்டமா? இல்லம்மா, பின்னே யோசிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் கை குழந்தைகளா இருந்தா உங்களை தூக்கிக்கிட்டு நான் எங்க வேணாலும் போயிடலாம். வளர்ந்து ஆளான உங்களை அழைச்சுக்கிட்டு நான் எங்கம்மா போவேன்? யாருடைய நிழல்ல நிப்பேன்? நான் வேலை செய்யல, சம்பாதிக்கல, என்னால உங்க 2 பேரையும் காப்பாற்ற முடியாதா? முடியுமா? தாராளமா முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் முடியாது. இங்க பாருமா, இவளுக்கு இது மாதிரி புடவையை கட்டி விட்டாலே ஒருத்தி, அவ மாதிரி பல பேர் கட்டி விட்ட கதைகளை யாராலமா மாத்த முடியும்? உங்க வேதனைகளை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு. அத கொண்டாங்கடா. எதங்க? வெட்டிக்கிட்டு இருக்கிற கம்பு. கத்தி வேண்டாங்களா? வேணாண்டா, இது போதுண்டா அந்த பட்டாவி பயில தீக்கிறதுக்கு. இந்த ஆளு என்ன ஆவியா வந்து உட்கார்ந்துருக்கானா? என்னென்ன கதியும் கையுமா பீமனாண்ட உட்கார்ந்துருக்கீங்க? அத கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளுறது. ஏன்ன இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சாவு வீட்டுல போய் கலாட்டா பண்ணலாமா? அதுல ஒரு வேடிக்கையை பாருங்க. கிணத்துல தண்ணி இறைக்கிற கல்யாணி அம்மா பொட்டுன்னு போட்டாங்க. தண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறவன் சாகவே மாட்டேங்கிறான். உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் ஒரு தடவை எண்ணி பாத்துக்குங்க. ஏதாச்சும் 1-2 குறைஞ்சதுன்னா நான் வேணா போய் பொறுக்கிட்டு வரேன். எனக்கும் காலம் வேண்டாம். ஐயோ, சாயந்தரம் 6 மணிக்கு மேலையா? ஏன் இப்பவே கிடைக்குமே? ஒரு ஆஃப வாங்கி உள்ள தள்ளிக்கிறது. ஊத்திக்கிட்டா இப்பவே காலம் வந்துடும். எனக்கு இப்பவே காலம் வந்துருச்சு. ஃபுல்லாவே போட்டுட்டீங்களா? கல்யாணி அம்மா செத்த துக்கம் தாங்கல. இவரு உயிரோட இருக்கிறாரேங்கிற துக்கம் என்னால தாங்க முடியல. ஒருத்தர் செத்தா குளிப்பாங்க, குடிப்பாங்களா? இந்த பாருங்க, இவர் இன்னும் உசுரோட இருக்காரா? அதாங்க வியப்புலையும் திகைப்புலையும் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். உயிரா வந்திருக்கிறாரு. என்னென்ன நடக்குமோ? எல்லா பயலையும் பொடி பொடியா நொறுக்கி கோழிக்கு தீலியா போடல. என் பேரு சண்முகமேடா. வாங்கினது பத்தாது. இந்த பாருங்க, நீங்க எப்பவும் சண்முகம் தான். இந்த கோழிங்களை விட்டுருங்களேன். ஐயோ, சாப்பிடலையாக்கா?
வாக்கா சாப்பிடலாம். அம்மாவை நினைச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அழுதுட்டு இருக்க முடியும்? நான் அம்மாவை நினைச்சு அழல. அப்போ அம்மாவா இந்த வாழ்க்கையை நினைச்சு அழுகிறேன். அக்கா, இனிமே நான் வேலை செஞ்சு சம்பாதிக்க போறேன்க்கா. நான் இருக்கும்போது நீ எதுக்காக போகணும்? உனக்கு என்ன தலை விதியா? இனிமே நீ தான் எனக்கு அம்மா. இந்த அம்மாவை வீட்டுல உட்கார வச்சு நான் வெளியே போய் சம்பாதிச்சு கொண்டு வரணும். அதான் எனக்கு பெருமை. ரீதா, சுலேகா, இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச கேவலம், கொடுமை எல்லாம் போதும். உங்க அம்மா என் கூட பிறக்காத சகோதரி. உங்க அம்மா சாவு நேரத்துல கூட எவ்வளவு சண்டை, அசிங். நான் மறுபடியும் என் சொந்த ஊரான குஜராத்துக்கே திரும்பி போறேன். நீங்க நிம்மதியா இருங்க. அதே சமயம் இந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு போறேன். நீங்க 2 பேரும் உங்க அப்பாவோட சேர்ந்து வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை.